செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் 4 தொகுதிகளை கேட்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டிராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டிராஜ், என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? விவரங்கள். லாவண்யா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் இன்று காலை சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் பள்ளியில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருச்சியில் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த வெள்ளி ஜனநாயகம் மாநாடு தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு பாராட்டும், அதே போன்று வெற்றிகரமாக மாநாடு நடைபெற்றுவது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான விரிவான ஆலோசனை என்பது இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. மேலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த முறை 4 தொகுதிகளையாவது குறைந்தபட்சம் நாம் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அக்கட்சியினுடைய தலைவருக்கு அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். 3 தனித்தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதி திமுக தலைமையிடம் கேட்டு பெற வேண்டும் என்ற வலியுறுத்தலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பெரிய கட்சியாக தற்போதைக்கு இருக்கிறது. எனவே நாம் 4 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் மிகவும் வலுவாக அங்கு வைத்திருக்கின்றனர். முக்கியமாக கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்பிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கின்றனர். புதிய வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றும் அவர்கள் அந்த கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.